ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நல்லா நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் நார்மல் தாளிக்காமல் நல்லா தண்ணி எவ்வளோ குழம்பு வேணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பலாக்கொட்டையும் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் கூட ஆட் பண்ணிவிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்த பிறகு நீங்கள் பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தி. ஸோ எப்போயுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் இந்த மாதிரி வச்சா கீரையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எலசு கீரையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆயிடுச்சு. நான் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது கிளிப்பிங்ஸ் போயிடுச்சு. தண்ணி, முருங்கைக்கீரை, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி. எல்லாமே வெந்துடுச்சுனாக்கா பருப்பெல்லாம் போட்டு புளி கொஞ்சம் ஊற்றணும். அதுக்கப்புறமா இப்போ தாளித்து கொட்டிட வேண்டியதான். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பெரியவங்க முருங்கைக்கீரையை கூட சாப்பிட்லாம். சின்ன பசங்க சாப்பிட்லனா கூட கொஞ்சம் அந்த லிக்யூடாக இருக்கிற அந்த சாம்பாரை ஊற்றினாவே நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். ஏன்னா நம்ம துவரம் பருப்பும் போட்டிருக்கோம், அதில் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுமே கலந்து சூப்பராக இருக்கும் சாம்பார். இதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வேணாலும் வெஜ்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் பண்ணது கபாபு. ஸோ அது இருக்கும்போது இன்னும் சீக்கிரமாக இந்த குழம்பு நல்லாவே சாப்பிட்லாம் அப்படின்றது தான். ஸோ டபுள் ட்ரிபிள் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.